இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி. ஓம் நானாவித மந்திர பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. புஷ்பாணி சமர்ப்பயாமி. அந்த பூக்களை அதில் போட்டுங்க. இப்பொழுது இரு கரம் கூப்பி 108 போட்டி சொல்லணும். உங்களுக்கு அந்த அம்பிகையும் கருப்பசாமி மனதார நினைத்து கொண்டே நிறுத்தி நிதானமாக சொல்லுறேன். அதே மாதிரி நீங்களும் சொல்லணும். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி. போகமும் திரிவும் புனர்பாய் போற்றி. தீன்றாய் போற்றி. பிறர் வயமாக பெரியோய் போற்றி. பிறர் வயமாக பெரியோய் போற்றி. பேரின்ப பெருக்காய் பொழிந்தாய் போற்றி. பேரொரு கடலாம் பொருளே போற்றி. முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி. முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி. மூவுலகம் தொழிலா செல்வம் தருவாய் போற்றி. செல்வம் தருவாய் போற்றி. ஆனந்த அறிவொளி போற்றி. ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி. ஓமெனும் பொருளாய் உள்ளாய் போற்றி. ஓம் என்னும் பொருளாய் உள்ளாய் போற்றி. இருகருத்தின் பொருள் எந்தாய் போற்றி. உயர்வாய் போற்றி. ஒளியாய் போற்றி. சூடாமணியே சுடரொளியே சுடரொளி போற்றி. இருள் ஒளி தின்பம் வந்தி சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியன் கனிமுகம் கண்டன கற்பக காமினியே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகர் துங்க நிவாரணி காமாட்சி. சிங்கமி பைரவி பர்வத புத்தி பஞ்சனல் பாணியலே கொஞ்சிடும் குமரன குணமென வேலன் கொடுத்தனல் குமரியலே. சங்கடம் தீர்த்திட சமரது செய்த சக்தி எனும் மாயே ஜெய் போற்றி. அற்புத கோல விளக்கே போற்றி. அருமர சிரத்தே விளக்கே சிற்பரவியோ உள்ளத்தே ஒளியே போற்றி. பெருகரு சுரக்கும் பெருமா போற்றி. இருள் சேரிரு வினை எரிவாய் போற்றி. அருவே உருவே அருவர் போற்றி. நந்தா விளக்கே நாயைய போற்றி. செந்தாமரை தாமாட்சி எண்ணியபடி நீ அருளிட வருவே. ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகர் துக்க நிவாரணி காமாட்சி. இடதறி தொல்லை பிரிதியாய் வந்து பலவினை ஓட்டிடுவாய். ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகர் துக்க நிவாரணி காமாட்சி. ஜெய ஜெய பாதமொழியாள் நாளைகள் தூங்கிடுவாள். ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போட்டிட சபையில் வந்தவளே பொங்கடி மா
வந்திட வந்தவளே எங்குலம் தலைக்கிட எழில்வடி உங்களே ஆரணி காமாட்சி தனதன தந்தன தலிலொளி முழங்கிட தன்மணி வரி ஆரணி காமாட்சி துக்க நிவாரணி காமாட்சி கேட்டுக்கிறோம். எல்லா பொருளும் வச்சப்பட சொல்லுங்க நான் ஆரம்பிக்கிறேன். அப்பதான் இங்க அமைதியா இருக்கணும். கட்டுங்க மஞ்சளை கயத்துல கட்டி விளக்கு தண்டில கட்டணும். மஞ்சள் கலர் ஒரு பூவையாவது கட்டி அந்த விளக்கு தண்டில கட்டிக்கங்க. பூவை எடுத்துக்கங்க. கொஞ்சம் பூவை கூட எடுத்துக்கிட்டு அப்படியே விளக்குல கட்டணும். விளக்கு கட்டி விளக்குல கட்டி அந்த விளக்கு தண்டில கட்டுங்க. விபூதி வைங்க, குங்குமம் வைங்க. குங்குமம் அர்ச்சனை பண்ணணும். 108 அர்ச்சனை பண்ணணும். குங்குமம் கூட கொஞ்சம் வைக்கணும். எல்லாரும் சூட வைங்க, பத்தி வைங்க, வளையல் எல்லாமே வந்திருக்குது. தயவு செய்து அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க அமைதியா இருந்தா தான் நான் நடத்த முடியும். எனக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நான் இன்னொரு ஊருக்கு போக வேண்டியவன் நான் இங்க வந்திருக்கேன். என்னை 1 மாசமா என்னை அந்த 1 மாசமா அந்த வீட்டில் நோயாம தயவு செய்து நீங்க அமைதியா இருக்கணும். எல்லா பெண்களும் அமைதியா இருந்து எல்லாம் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்க எல்லாரும் அமைதியா இருக்கா. அங்கங்க நிக்காதீங்க. எல்லாரும் உட்கார்ந்து விளக்கு பூசைய பாருங்க. குழந்தையெல்லாம் பக்கத்துல விடாதீங்க. 2வது இந்த தீபம் காட்டும் போது யாருக்கா சாமி வந்தா மனதை அடக்கிக்கிறணும். ஏன்னா சாமி அடையிடக்கூடாது. தீபம் அந்த சூடம் காட்டும் போது யாருக்கும் சாமி அந்த விளக்குகள் தட்டி அதனால அவசகுணமா ஆயிடக்கூடாது. அதனால அமைதியா நீங்க கருப்பசாமி அங்க உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப கருப்பசாமி உங்களை எல்லாரும் காவல் காத்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. எப்படி நீங்க நடத்துறீங்க, எப்படி பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். உலக அமைதிக்காண்டியும் நம்ம ஊர் முதல் நாளே இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் எல்லா ஊர்களிலும். இப்பொழுது நீங்களும் இப்ப நடத்திருக்க நீங்க யாரும் சத்தம் போடக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது இல்லைன்னா பக்தர்கள் உங்களுக்கு அவங்க எடுத்து கொடுப்பாங்க. யாருக்கு என்ன இல்லைன்னு யாராவது ஒருத்தர் பார்த்துட்டே வரணும். அப்படி இல்லாத பொருளை அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். எனக்கு ஒரு அருள் கொடுத்திருக்கிறார். அதனால எல்லோரும் இப்ப அமைதியாக இருக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் நிமிர்ந்து உட்காருங்க. இருக்காங்க. அதெல்லாம் இந்த புக்கு ஒரு புக்கு 10 ரூபாய். இது உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு வேணும்னா 10 ரூபாய் கொடுத்து சுவாரஸ்யமா பார்க்குறோம். அடுப்புல என்ன இருந்தாலும் கூட நம்ம கவனிக்க மாட்டோம். நம்ம வீட்டுக்கார குழந்தைய சாப்பிட வந்திருக்கா கூட நம்ம கவனிக்க மாட்டோம். அந்த சேனலை எவ்வளவு அமைதியா பார்க்குறோம். அதே மாதிரி நீங்க இந்த விளக்கு பூசையை அமைதியா நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா விளக்கு பூசையை அமைதியா நடத்தணும். சத்தம் போடக்கூடாது. சுற்றி இருக்கிறவங்களும் சத்தம் போடக்கூடாது. உங்களை அமைதியா கேட்டுக்கிறேன். தயவு செய்து யாரும் சத்தம் போடாதீங்க. இப்படி நிமிர்ந்து எல்லாரும் உட்காருங்க. ஓம் என்று சொல்வேன். அதை திருப்பி நீங்களும் ஓம் என்று சொல்லணும். இதுல இருக்கிற மந்திரம் பூரா அதுல இருக்கும். நான் அந்த மந்திரத்தை படிக்க சொல்லும்போதுதான் நீங்க திருப்பி படிக்கணும். சொல்லுவேன், அதுபடி நீங்க செய்யணும். அதனால இப்ப யாரும் விளக்கு பத்திராதீங்க. இப்பொழுது நிமிர்ந்து உட்காருங்க. எல்லாரும் ஓம் என்று சொல்லுவேன். அதை திருப்பி நீங்களும் ஓம் என்று திருப்பி சொல்லணும்.
எல்லாரும் சொல்லுங்க. ஓம் ஓம். எல்லாம் திருப்பிசே நடத்தணும். புரியுதா? சும்மா சாதாரண நினச்சிக்கிறாதீங்க. ஏதோ விழாவைக்கு சிவராத்திரி நம்ம ஊரில் விளக்கு பூசை நடத்துகிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய நன்மைக்கு தான் அந்த விளக்கு பூசை நடத்துறது. அதெல்லாம் இந்த விளக்கு பூசை நடத்தினால் கல்யாணம் முடியாத கன்னி பெண்கள் அனைவருக்கும் திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது தீர்த்து வைக்கும். ரெண்டாவது, செய்வினை கோளாறு, பேய், பிசாசு எது இருந்தாலும் அது தீர்ந்து போயிடும். அதனால நீங்கள் கண்டிப்பாக ஓம் ஐஸ்வரேஸ்வராய சிவாய நமக. ஓம் மகாலட்சுமியே நமக. ஓம் மகாலட்சுமியே நமக. ஓம் மகாலட்சுமியே நமக. ஓம் குபேராய நமக. ஓம் குபேராய நமக. பத்ராணி பஷ்யந்து மா கச்சி திக்கவத்பவே. இதில் யாராவது நல்லா படிக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இருந்தால் அவங்களுக்கு ஒரு மைக்கு கொடுங்க. நான் சொல்கிற மந்திரத்தை அவங்க திருப்பி சொல்லட்டும். போடுங்க. அந்த மஞ்சள் பிள்ளை யாரும் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. 5 கரத்தை போற்றுகின்றேனே. ஓம் கணேசா சரணம் சரணம். ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் நாங்கள் ஏற்றி வழிபடும் இந்த திருவிளக்கிலும் எங்கள் உள்ளத்திலும் எழுந்தருளி எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் தந்தருவாயாக. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே நமஸ்துதே. விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே. ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணி தாயாரே. பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சே திரி போட்டு குளம்போட எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். ஏற்றினேன் திருவிளக்கு எந்தன் குடி விளங்க. மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான். மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான். மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாரும் அம்மா. சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாரும் அம்மா. வெட்டி நிறைய பூசணங்கள் தாரும் அம்மா. கட்டி நிறைய பால் பசுவை தாரும் அம்மா. புகழுடமை தாரும் அம்மா. பக்கத்தில் நில்லும் அம்மா. அள்ளம் பகலும் என் அண்டையில் மங்கள பொருளாம் நிலத்திருவே. மாதர் ஏற்றும் துண்ணும் மங்கள பொருளாம் நிலத்திருவே. மாதர் ஏற்றும் போற்றி வணங்கும் விளக்கிருவே. நீக்கும் விளக்கிருவே. இன்பம் மூட்டும் விளக்கிருவே. என்றும் ஏற்றி தொழுதிடவே. பல்வித நன்மை பெற்றிடலாம். பாலில் சிறந்தே வாழ்ந்திடலாம்.
விளக்கில் விளங்கும் ஜோதிதனை இப்பொழுது அந்த தீர்த்தம் இருக்குல்ல, எல்லாருக்கும் அடுத்தது அரிசி வச்சிருக்காங்களா? பராசக்தி எப்பொழுதும் எங்கள் குடிக்க தண்ணீர் கிடைக்கணும், பஞ்சம் இல்லாம இருக்கணும், தண்ணீர் பஞ்சம் வரக்கூடாது, நல்ல மழை பெய்யணும், காடுகள்லாம் விளையணும், மக்கள் எல்லோரும் நலமாக வாழணும், குழந்தையெல்லாம் வாழணும் என்று நினைத்து கங்காதேவிக்கு இந்த மந்திரத்தை சொல்லுகிறேன். கங்கேச யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி சடேஸ்மின் சந்நிதம் குரு என் முன் இருக்கும் நீரில் கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி ஆகிய புண்ணிய நதிகள் எழுந்தருளட்டும். இப்பொழுது இத்தனை நதியும் அந்த தீர்த்தத்துல அடங்கி இருக்குது. அந்த கங்காதேவியை நினைத்து கொண்டு கொஞ்ச நாள் தயிர் ஊற்றி பறிக்கங்க, கொஞ்ச நாள் தயிர் ஊற்றிக்கங்க, தயிர் ஊற்றி நீ குடிச்சுக்கோங்க, தயிர் ஊற்றுங்க. கை ஊத்தி ஆரம்பிக்கங்க. வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமம் கரும்பு வில்லும் தேத்தாளை முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே. நடுவுல இருந்து வெத்தலைய அந்த விளக்கு அடியில் வச்சுக்கங்க. அந்த வெத்தலையில அந்த குங்குமத்தை போடணும். இப்பொழுது இது முக்கியமான குங்குமம். இந்த குங்குமம் உங்க நெற்றியில் எப்பொழுதும் நிலைத்து நிற்கணும். நீங்க தீர்க்க சுமங்கலியாக எப்பொழுதும் வாழணும். உங்கள் வீட்டில் மங்களமக. ஓம் இஜாசக்தியை நமக. ஓம் கிரியாசக்தியை நமக. ஓம் ஸ்வர்ண ரூபிண்யை நமக. ஓம் லட்சுமியே நமக. ஓம் தனலட்சுமியை நமக. ஓம் தைரியலட்சுமியை நமக. ஓம் வீரலட்சுமியை நமக. லட்சுமியை நமக. ஓம் காமவல்லியை நமக. ஓம் காமாட்சி சுந்தரியை நமக. ஓம் சிவலட்சுமியை நமக. ஓம் ராஜலட்சுமியை நமக. ஓம் திலகலட்சுமியை நமக. ஓம் சித்தலட்சுமியை நமக. ஓம் சீதாலட்சுமியை நமக. ஓம் சர்வமங்களகாரிண்யை நமக. ஓம் சர்வாங்கலட்சுமியை நமக. ஓம் சர்வதுக்க நிவாரிண்யை நமக. ஓம் சௌவாக்கிய லட்சுமியை நமக. ஓம் ஆதிலட்சுமியை நமக. ஓம் கீரத்யை நமக. ஓம் பரமாத்மாயை நமக. ஓம் பத்மாலாயை நமக. ஓம் பத்மாயை நமக. ஓம் நித்திய புஷ்டாயை நமக. ஓம் தீர்த்தாயை நமக. ஓம் பஜிதாரிண்யை நமக.
அர்ச்சனை பண்ணுங்க. ஒவ்வொரு பூக்களை எடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் கன்யாகுமாரியை நமக, ஓம் பிரசன்னாயை நமக, ஓம் கீர்த்தியை நமக, ஓம் மோகநாசின்யை நமக, ஓம் சுவாதிநாசின்யை நமக, ஓம் தாரித்ரியநாசின்யை நமக, ஓம் பயநாசின்யை நமக, ஓம் சரண்யாயை நமக, ஓம் ஆரோக்கியதாயை நமக, ஓம் சரஸ்வதியை நமக, ஓம் மகாமாயாயை நமக, ஓம் புஸ்தகஸ்தாயை நமக, ஓம் ஸ்நானமுத்ராயை நமக, ஓம் ராமாயை நமக, ஓம் விமலாயை நமக, ரூபிண்யை நமக, ஓம் சுபத்ராயை நமக, ஓம் திரிகுணாயை நமக, ஓம் அம்பிகாயை நமக, ஓம் நிரஞ்சனாயை நமக, ஓம் நித்யாயை நமக, ஓம் கோமத்யை நமக, ஓம் மகாபலாயை நமக, ஓம் கம்சாசனாயை நமக, ஓம் வேதமாத்ரே நமக, ஓம் சாரதாயை நமக, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் சர்வா, ஓம் சாந்தாயை நமக, ஓம் நித்திய முக்தாயை நமக, ஓம் நிஷ்கலாங்காயை நமக, ஓம் பாபநாசின் அறிவினுக்கறிவாய் ஆனாய் போற்றி, இல்லக விளக்காம் இறைவி போற்றி, ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி, அருமறை பொருளாம் ஆதிய போற்றி, சூடு சுடரணைய ஜோதியே போற்றி, ஜோதியே போற்றி, சுடரே போற்றி, ஓதும் உள்வழி விளக்கே போற்றி, இருகடுக்கும் இல்லக விளக்கே போற்றி, சொல்லக விளக்காம் ஜோதிய போற்றி, நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி, வளர் விளக்கே போற்றி, உணர்ச்சூ கடந்தோர் விளக்கே போற்றி, உடம்பெனும் மனையக விளக்கே போற்றி, உள்ளத்தகலி விளக்கே போற்றி, மடம்பெரும் உணனை விளக்கே போற்றி, விளக்கே போற்றி, நோக்குவார் கெறிகொள் விளக்கே போற்றி, ஆதியாய் நடுமாகும் விளக்கே போற்றி, சோதியாய் உணர்மாகும் விளக்கே போற்றி, தில்லை பொது நட விளக்கே போற்றி,
விளக்கே போற்றி பாகம் பிரியா பரவரை போற்றி பிரியா பரவை போற்றி ஆகமமுடி மேல் அமர்ந்தாய் போற்றி போற்றி அடியோய் போற்றி ஆதி மந்தமானாய் போற்றி கேட்டுக்கொள்கிறோம். சாமி வேட்டைக்கு போகுது, எல்லாம் கோயிலுக்கு முன்னாடி வாங்க. போடா ஏய் ஏய் தள்ளிப்பா அவ்வளோதான் கரெக்டாக பிடிக்கும். அதான் அவர் தான் பிடிச்சிட்டு வரல, அப்புறம் என்ன இருக்க போகுதுல.
சாமி வேகமான போன சாப்பிடுங்க பட்டவர்கள் அனைவரு சாமி வெளியேற்றதுக்கப்புறம் நீங்களே செலுத்திக்கிற மாதிரி சாமி வெளியேற்றப்பறம் நீங்கள் சாமி வெளியேற்றப்பறம் நீங்கள் செலுத்துவீங்க. வெளியே வருவாங்க அந்த போட்டு
சரி சாமி. சரி சாமி. சரி சாமி. சரி சாமி. சரி சாமி. சரி சாமி. வரும்போது கட்டிடுவோம்ப்பா அதான் யார் அது யாருன்னு இல்லையா நம்மளுக்கும் வாய்ப்பு
மாற்றி அடிச்சு நம்ம கருப்பசாமி சாமி திருப்பி வீடு பெற வேண்டும். இறைவா எங்களோட அருள் புரிய வேண்டும். கருப்பசாமிக்கு மண்கட்ட பக்தர்களுக்கு அருள் புரிந்த சக்தி விநாயகர் கருப்பசாமி ஆலயத்தில் அமைந்து மகாசக்தி மாகாணி அம்மனும் கண்ணீர் கிராமத்தகாடி அனைத்து 18ஆம் கருப்பசாமி வனங்கள் தரப்படுறார். கேட்கக்கூடிய பக்தர்களும் இனிமே சந்தோஷம் கேட்கலாம். அதுக்கு இடையில யாரும் எளிதில் வேணும். ஒவ்வொரு பக்தர்களாக வந்து வழிபாடு பண்ணுங்க. அனைத்து பேருக்கும் கொடுக்க கருப்பை காத்திருக்கிறார். கவலைப்பட வேணாம். நிறைந்த உள்ளங்களால் வாங்கி செல்லுங்க. யாரும் சவுண்ட் விடாதீங்கப்பா. மாநில பக்தர்களுக்கு இனிமை சென்றதும் வெற்றி காண வெற்றியோர் பல்லாண்டு வாழ்க. தொழில் அமைப்புகளும் 16 பேருக்கு பெருவாடு வாழ்க. பள்ளி கொடுக்க செல்வம் உறுதி கிடைங்கி வரும். கவலைப்பட வேணாம். முதல் குறி உங்களோட உயர்த்தருக்கு முதல் வணக்கம் இருக்கும் பகலுக்கும் நன்மை வெற்றியாகும். தமிழ்நாடு வேலையை பாருங்க. தொழில் அமைங்க. அடுத்து 2 வருஷம் கழிச்சு வசதி வாய்ப்பு வெற்றியாகி தருவேன். எனக்கு நையாடிசி அமைச்சு தந்துருங்க. வாழ்வை வெற்றியாகும். கருப்பணசாமி ஆலயத்தில் அப்படியே அந்த லைன் போட்டோ கிடையாது, வீடியோ.
அடி அடி Thank you.
அருள் புரியும் அப்படிங்கிற காரணம் சூரக்கருப்ப சாமி இல்ல, சூனமுத்து சாமி இல்ல, ரெண்டிக்கருப்பு இல்ல, செட்டிக்கருப்பு இல்ல, 18ஆம் கருப்பு இல்ல, மாடிப்பற கருப்பு இல்ல, கண்டன கருப்பு இல்ல, சைனிகருப்பு இல்ல, அடிக்கு வேலையில அவங்களோட வாக்குகளும் இரவும் அசை மணியால் ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய படப்புகளும் இரவும் கருப்பசாமி கோவிலுக்கு ஆலயத்துல திவிரியில சூரக்கருப்பன் சாமிக்கு தான் நீங்க விரும்பி வணங்கி படப்பு செய்து வரீங்க. இதுக்கு இடையில மக்களா சந்தோஷத்தால் அமைத்து என்ன 18ஆம் பலி கற்பனை வரவழைச்சு சிறப்பு காண வேண்டும் கூப்பிட்டு வந்தீங்க. நான் வந்து சிறப்பு பண்ணி தந்திருக்கேன். என்னோட பக்தன் ஒண்டியில சிதா அமைக்க முடியல சொல்லி வரங்களால் 18ஆம் பலி கற்பனா இருந்தாலும், எனக்கு பக்க நாள் இருக்கக்கூடிய மண்டி ஓட்ட சூனக்கற்பனா இருந்தாலும், இடையில இருக்கக்கூடிய மாணிப்பர கருப்பசாமி பக்கப்பலனா எனக்கு துணையில் பார்த்து இருவரும் என் காவலா வலது பக்தி எனக்கு சொல்லி 18ஆம் பலி கற்பன் உள்ள உட்கார்ந்துருக்கேன். அப்படி இருப்பது சிறுவரால் ஆடப்பட்ட தெய்வங்களால் காட்சியில் மும்மோர் மூர்த்திகள் ஜாதகம் தரக்கூடிய மும்மோர் மூர்த்திகளால் அமைக்கிற மிராட் கருப்ப சாமி தான். அது ஒரு பிரச்சனை இங்க அருளுக்கும் சம்பந்தம் ஏற்படல. அப்படி இருக்கக்கூடிய அது வீட்டோட வணங்கக்கூடிய தெய்வம் வீட்டு பிள்ளையம் தான். வணக்கம் வெற்றி பயப்பட வேணாம். கூட கருப்பசாமி இருப்பேன் வெற்றியாகும் சிறப்பு காண அப்படின்னா நான் கேட்கக்கூடிய அருள் புரிய தெய்வம் அருள் புரியக்கூடிய சக்தி மக்கள் காரணம் அப்படின்னா மணல் எண்ணப்பட்ட தாய் தானத்துல பெத்த குழந்தைக்கு பால் கொடுத்தா குழந்தை வளரணும், நோய் நொடி வரக்கூடாது, நொம்பலம் வரக்கூடாது, மடியேந்தி தெய்வமா காட்சி அளித்து ஏக அடைந்து பிள்ளையை காப்பாற்ற வளர்ச்சி வளர்ந்து வாழ்மையாக்குற மாதிரி தண்ணி இருக்கக்கூடிய உன்னோட இயற்கையில தண்ணீர் சொப்பம் அப்படிங்கக்கூடிய வாய்ப்பு விட்டு தண்ணி உன் உடல்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் தனக்கு இருக்கிற பெருமைகளும் நீ பட்ட கஷ்ட நோயினுடைய இருந்து மீண்டும் வளர்த்து விட்டீங்களா தெய்வத்தால் அந்த வீட தரையோட போயிடும். தெய்வம் 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 சாமி நீ நம்புறீங்க. இதே கருப்பசாமி படி அளப்பது மக்கள் தான் படி அளப்ப இறங்கி வாக்கு கொடுக்குற 10 மீட்டர் படி அளப்ப மாட்டான். காரணம் என்னன்னா அவனுக்கு அதிக இந்த பைக்கியத்தால மக்கள் பெரிதா வருகிற பயப்பட பயப்படணும். அருள் புரிந்தாலும் அப்படி காரணம் நிறைய இருக்கு, வேண்டாம் சரியா. அம்மனுக்கு அப்போட வழிபட்டு கருப்பசாமி கிட்ட போய் நீங்க வேண்டி வெற்றி விடுங்க. கற்பனால் அமைக்கூடிய விளையாட்டை கொஞ்சம் விடுங்க. Thank you.
என்னோட கோபத்தையும் அடக்கி இந்த ஏழை மக்கள்கிட்ட 18ஆம் தேதி இறங்கி வந்து சார்பாளர் சொல்ல வேண்டிய வரங்களை இந்த ஆலயத்திலிருந்து இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கும் நாள் அரும்பாக்கியம் வெற்றிப்பட வேண்டும்னு இந்த 18ஆம் தேதி அப்படின்னா சாமி எதை கையை காட்டணுமா அவர் பார்க்கணும். சரியா? சாமியான அருவாளை கொடு, சாட்டை கொடு, கரும்பை கொடு, கனி கொடு கேட்காது. இப்படின்னா கனி, இப்படின்னா கரும்பு, இப்படின்னா அருவா, இப்படின்னா கனி, இப்படின்னா சாட்டை. இந்த மாதிரி விளக்கம்லாம் இருக்குது. நான் பல வருஷம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது உங்களால் புரிய முடியல. அமைந்த வெற்றியாக கர்மம் தாவார் அமைக்கூடிய வாய்ப்பாடு கொடுத்துருக்கேன். இப்போ அத்தனைக்கும் கர்மம் புரிய வைக்க முடியாது. அப்படி ஒரு காரணத்தால் மிக அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக நின்று செயலாக வாக்கு சொல்ல வந்திருக்கேன். சரியா? இந்த வாக்கு பூரணத்தை அனைத்து பேரும் அமைதியாக காத்து காட்சியை கண்டளிக்க வேண்டும். சரியா? எனக்கு சாமி கொடுக்கல, உனக்கு சாமி கொடுக்கல, அங்கே போகிற வேலை இல்லை. அமைதியாக கீழே தசை கர்மசாமி பார்வையில் வழிவிட்டு பார்வையால் அமைந்து வெற்றி காண வேண்டும். வெற்றி மாலை வாங்கி செல்ல வேண்டும். கணிகளை வெற்றியாக வேண்டும். மாலை பூக்க வேண்டும். குழந்தை வர அமைத்து வெற்றி இருக்கும். கர்ப்பணசாமி 18ஆம் கர்ப்பணம் சிறு சோன கர்ப்பசாமியும் உடல் புகுந்து இருவரும் இணைந்து மக்களுக்கு வரம் கொடுக்க வந்திருக்கார். வரத்தை வெட்டிப்படும் கர்ப்பணசாமி அவர்களுடைய வேட்டை செல்ல அருவா உச்சி கிளறிக்கு வரக்கூடிய அருவாளுக்கு பவுர்கள் வெற்றி காண வேண்டிய இப்போ ரத்த புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இருந்தாலும் பெருசில் நான் கணிசாரால் எடுத்துருவேன். இருக்கு வெற்றி நல்லதே பாய்க்குவோம், வெற்றி நமைச்சுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தில் தன்மை வெட்டியாக வாழ்க வாழ்வாழ்க்கை. இந்த சிறப்பு சந்தோஷம் தொழில் அமைப்புகளும் வேலைகளும் வாய்ப்புகளும் வெற்றிகளும் நலங்களால் வெற்றி தருவேன், குணங்களால் வெற்றி தருவேன், நோயின் நொடி மாறி தரும் இருக்கக்கூடிய சிறப்பு அம்மன் அருளால் புரிந்து பகவான் காட்சி அளித்து கவலைப்படான் எங்களை கொடுக்கும் தன்மை தர்மம் வெற்றியாகும் சொல்லி அள்ளி கொடுக்க பலராகும் குரு வெற்றியாகும். இந்த கர்ப்பசாமியோட வீதி வைத்து எடுக்கும் தொழிலில் ஏவாரத்தில் பலர் வெற்றியாகுங்க. இந்த குடும்பம் வளரோடு வாழ்க வாழ்த்தி நூறோடு வளர்ந்து சொல்லி காட்டுற முதல் குறி உங்களுக்கு அடுத்தர குறி வாய்ப்புகளும் 5 குறி தான் ஓடும். 5 குறி தான். 5 குறிக்கு அப்புறம் வீதி வாங்கி செல்லவும் கருப்பசாமி சொல்லப்பட்ட வார்த்தை. 5 குறிக்கு அப்படிங்கிற வெற்றியை வாங்கி கொள்ளு அப்படின்னா குறியோட முடிக்கணும். காரணம் இல்லை சம்மதம் நீ சொல்ல வேண்டியது நான் சொல்லிக்கிறேன். நீயா குறி நிறுத்துவ, நீயா பேசிக்கிறியா? அப்படின்னா என்னை மருந்து பண்ணி அருள் பார்க்க நிறைய சொல்லிருக்கு. ஐயா என்ன சொல்றாரு அதே மாதிரி அட்ரஸ் பண்ணிருக்காங்க. இல்ல அவர் எப்படி சொல்றாரு அப்படி அட்ரஸ் பண்ணிருக்காங்க. வீடியோ தான் ஓடுது. என்ன